அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஜெயிலர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கர் தான். அந்த பாட்டோட பேர் வந்து அலபொலைலோ. அண்ட் இந்த பாட்டோட ப்ரோமோ 2 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்ம அனிருத்தோடைய வோக்கல்ஸ் அண்ட் தீப்தி சுரேஷ் அடிஷனல் வோக்கல்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் நிரஞ்சனா ரமணன் அண்ட் அபர்ணா ஹரிக்குமார், அவங்க 3 பேர் சேர்ந்து லீடில் பாடியிருக்காங்க. 3 ஃபீமேல் வோக்கலிஸ்ட். அண்ட் நம்ம அனிருத்தோடைய கம்போசிஷன். இன்னொரு பக்கம் என்னென்னா அருண் ராஜா காமராஜோடைய லிரிக்ஸ் தான் இந்த பாட்டோடைய அவுட்கம். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப பெருசு. அண்ட் இதை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ அதுக்கே போயிடும். ஸோ அதை பற்றி பேசாமல் ஸ்ட்ரைட் அந்த பாட்டில் கேட்டுட்டு வந்துடலாம். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா நெல்சனோடைய டிரெக்ஷன். ஸோ இதுக்கான பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து ட்ரோலிங் மெட்டீரியல்லாம் இருந்துச்சு, இந்த டான்ஸ் இப்படி இப்படின்னு. பட் பூர்ணா இஸ் பீங் ஃபீச்சர்ட். உங்களுக்கு பூர்ணா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில விஷயங்கள் இருக்குது. பாட்டில் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன பெல் பண்ணி எழுதிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் உங்கள் டைம் லைனுக்கு உங்கள் ஃபீட்க்கு எப்பயுமே வந்துடும். ஸோ அந்த விஷயத்தை மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கேட்டு வந்து இந்த பாட்டு எப்படி இருக்க போகுன்னு தெரியல. அண்ட் ரெடியா? 3, 2, 1 and here we go. செண்டா மேளத்தோட sort of North Indian vibe. Oh my god, பூர்ணா பிடிக்கவங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிருக்காங்க. Oh my god, female vocals. அந்த பின்னாடி ஒரு பொண்ணு மிஸ்டேக்.
இந்த சாங் எனக்கு வந்து தெரியலை, எனக்கு இந்த பாட்டு பர்சனலி பிடிச்சிருக்குது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பாட்டோடைய எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் த எனர்ஜி இஸ் லோ. அண்ட் பூர்ணா இஸ் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு பர்சனலி ஹிட்டு சாங் மாமான்னு ஒரு சாங் இருக்குது சகலகலா வல்லவன் படத்தில். அந்த பாட்டிலேருந்து பூர்ணாவுடைய கேமியோ எனக்கு டான்ஸ்ன்னு வந்துட்டால் ஷீல் நெயில் தட். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அவங்களுக்கு வந்துச்சுன்னா ஷீ ஒன்ட் லீவ் அ ட்ரேஸ். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டான்ஸ் மெட்டீரியலாகவும் இருக்கும். த வே ஷி எக்ஸ்பிரஸ் அந்த ஒரு இதுவே பார்க்கறதுக்கும் பிரமிப்பாகவும் இருக்கும். வாவ், அந்த ஒரு போர்ஷனில் ஹீரோயினே இருந்தாலும் கெமியோக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த பிடிச்சாலும் இவங்களுக்கான இதுதான் இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த பாட்டிலேருந்து பார்த்துருக்கலாம். அண்ட் ஈவன் மரத்தை பற்றி அதுலேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த பாட்டு வந்து காவாலியாவாக இருக்கட்டும், மனசிலாயவாக இருக்கட்டும், அண்ட் நவ் திஸ் சாங் இஸ் another ட்ரெண்ட் செட்டர் ஃபார் ஷுவர். இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஷி லிட்ரலி நெயில்டு. எனக்கு பூர்ணாவை தவிர எனக்கு எந்த ஒரு போர்ஷனும் எனக்கு பார்க்கறதுக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கல. அந்தளவுக்கு ஒரு வைபிங்காகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, அனிருத்துக்கு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இந்த பாட்டில். எல்லான்ற வந்து மலையாளத்தை வந்து அவர் அந்த ப்ரொனன்சேஷனை தப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சா இந்த பாட்டோடைய வைபை நீங்கள் கேளுங்க. இதை பாருங்கள், ஃபீமேல் வோக்கல்ஸை கேளுங்க, டான்ஸை பாருங்கள். பார்க்க எவ்வளோ இருக்குது, 100ல் 1 குறையாக கண்டுபிடிச்சி அதை வச்சே கொண்டு போகிறதுக்கு எதுக்கு, அது தேவையப்படாது. பட் இந்த சென்ஸ் எனக்கு அது தெரியலை. அவங்க மேபி அவங்களோட பக்கத்தில் அது சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்த நான் வந்து தள்ளிக்கிறேன். அந்த விஷயத்த சொன்னது காரணம் பிகாஸ் இவர் இதில் பாடும்போது எனக்கு அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் எனக்கு அதெல்லாம் ஒரு குறைய தெரியல. மேபி அது அவங்களுக்காக இருந்தால் அது அவங்களோட இது. அண்ட் இட்ஸ் another பேங்கர் ஃபார் ஷுவர். அண்ட் முத்துவேல் பாண்டியன் ஒரு இடத்துல வந்து இந்த பாட்டு அவருக்கெல்லாம் இல்லை, அவர் வெறும் அவரை தான் இங்கே கேமியாவும் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். ஏன்னா இவங்க தான் டோட்டலான ஒரு அவுட்கம். அண்ட் அந்த டோட்டலாகவே இவங்களுக்கான சாங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஃபீமேல் வோக்கல்ஸ் அபர்ணா நினைக்கிறேன். எஸ், ஷி வாஸ் அபர்ணா. அண்ட் நிரஞ்சனா ரமணன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா தீப்தி சுரேஷ். 3 பேருமே கர்நாடிக்ன்ற விஷயம் வந்தாலே தே ஹாவ் நோ கார்ட்லைன். அந்த ஒரு கார்ட் வேர்டு 2 பேருக்கும் ஐ மீன் 3 பேருக்குமே அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியான அந்த வோக்கல்ஸ் யார் பாடான்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கோரஸ் பாடும்போதும். அண்ட் இந்த பாட்டு கம்ப்ளீட்டாகவே ஒரு செண்ட மேளத்தோட அப்படியே ஒரு மலையாள ஸ்டைலில் இருந்தாலும், ஒரு கேரளா வைப் இருந்தாலும், ஸ்டில் இந்த பாட்டோடைய அந்த கிளாமர். இன்னொரு பக்கம் என்ன, ஷீ இஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜஸாக இருக்காங்க. அந்த சாரியாக இருக்கட்டும், பின்னாடி டான்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் காவாலயாவுடைய அந்த வைப், அந்த காவாலயாவாக இருக்கட்டும், மனசிலாயாவாக இருக்கும், மனசிலாவை அந்த பாட்டு கூட லைக் மனசிலாயாவை கூட லைக் அந்த டீசெண்டான ஒரு அட்டையர் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ஒரு டைப். காவாலயாவும் இப்படி இருந்துச்சுன்னா அது தமன்னாக்குனே செஞ்ச மாதிரியான சாங். அது இப்படியுமே அது ஒரு ஆக்சுவலி இட் வாஸ் அ கிளாமரஸ் சாங். அண்ட் இந்த பாட்டு வந்து அப்படியே கம்ப்ளீட்லி இட்ஸ் கண்ட்ராஸ்டிங் டு வாட் தே ஹவ் டன் பிஃபோர். இந்த பாட்டில் கம்ப்ளீட்லி பூர்ணாக்கான ஒரு பாட்டாக இருந்தாலும் த வே ஹவ் ஷி ஹஸ் ட்ரெஸ்ட் அண்ட் த வே ஹவ் ஷி டான்ஸ் அண்ட் ஜானி மாஸ்டர் ஆஸ் யூஷுவல் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இந்த வரிசையில் இவர் இந்த பாட்டை வந்து லைக் அவர் தான் கொரியோ பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி த டான்ஸ் இஸ் லுக்கிங் யூனோ குவைட், அது என்ன சொல்கிறது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நான் ஏன் இவங்களை இவ்வளோ போஸ்ட் பண்ணி பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் அவள் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியறான்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க மட்டும் தான் தெரியுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் கூட விட்டுருங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஒன் ஹூ இஸ் டேக்கிங் ஓவர் தி ஹோல் சாங்குங்க. அதுக்கப்புறம் தான் அனிருத்தோடைய வோக்கல்ஸ் அண்ட் ஃபீமேலோடைய அந்த வோக்கல். ஸோ எவ்ரி திங் வாஸ் ரெண்டட் பர்ஃபெக்ட்லி வித் பர்ஃபெக்ட் மேட்சிங். அண்ட் இந்த பாட்டோடைய அந்த அடிஷ்னல் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தாண்டி ஐ ஹேட் அ கேரளா வைப் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸிங் கூட அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. பின்னாடி இருக்க டான்சஸோடைய கலர் அண்ட் த ஒன் ஹூ டான்ஸ்ட் பூர்ணா. அண்டு ஒரு இடத்துலையும் வந்து இந்த பாட்டோட வரிகளும் கூட இட்ஸ் சம்திங் யூனோ. அந்த எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக என்னமோ ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் தென் ஓவரால் வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ் எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அண்டு அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. பார்க்கலாம் தியேட்டரில் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பல பேர் காவாலையை வச்சு இந்த ஜெயிலருக்கே போனாங்க. அண்டு இந்த பாட்டும் அந்த மாதிரி ஆகிருமோ எனக்கு தெரியல. பட் ஐஸ், அந்த ஐஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டாப் நாச். அண்ட் அனிருத்தர் மியூசிக் ஆஸ் யூஷுவல் பேங்கர். அண்ட் ஒன் மோர் ட்ரெண்டிங் சாங் எல்லாருக்குமே
அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த பாட்டு டைமுக்கு பார்த்தாச்சு. இனி உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் லெட் மீ நோ. ஸோ நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டீங்களா, பண்ணாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம குடும்பத்தில் நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம். அந்த பெல் பட்டனை அழுத்திக்கிட்டா. ஸோ அப்போ லைக் இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபீட் லைனில் டைம் லைனில் வாட் எவர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் வந்து இட்ஸ் அ பூஸ்ட் ஃபார் மீ ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் யூ ஆடியன்ஸ் டூ. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவாக இருக்கும். இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்து என்ன, நேராக இந்த வீடியோ முடிக்க தான் இருக்குது. ஸோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். டாட்டா, பை பை, ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.